ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நலனையின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நலனையின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நலனையின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல? சத்தீஸ்கர், ஒடிசா, ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, ஆந்திரா, தெலுங்கானா, மேற்கு வங்கம் உள்ளிட்ட மாநிலங்களில் மாவோயிஸ்டுகள் ஆதிக்கம் உள்ளது. 2015ஆம் ஆண்டு புள்ளி விவரங்களின்படி இந்த மாநிலங்களைச் சேர்ந்த 35 மாவட்டங்களில் மாவோயிஸ்ட் தீவிரவாத பிரச்சினை இருந்தது. இதுவே 2018ஆம் ஆண்டில் மாவோயிஸ்ட் ஆதிக்கம் நிறைந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 30ஆகவும் 2021இல் 25ஆகவும் குறைந்தது. சமீபத்தில் வெளியான புள்ளி விவரங்களின்படி 12 மாவட்டங்களில் மட்டுமே மாவோயிஸ்ட் ஆதிக்கம் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இப்போது மாவோயிஸ்ட் தீவிரவாதம் இல்லாத இந்தியாவை உருவாக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயித்துள்ளது. 2026ஆம் ஆண்டு மார்ச் 31ஆம் தேதிக்குள் இந்தியாவில் இருந்து மாவோயிஸ்ட் தீவிரவாதம் வேரறுக்கப்படும் என உள்துறை அமைச்சர் அமித் ஷா உறுதியாக கூறியிருக்கிறார். தற்போதைய நிலவரப்படி மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் ஆதிக்கம் நிறைந்த மாவட்டங்களின் எண்ணிக்கை 12இல் இருந்து 6ஆக குறைந்திருக்கிறது என தெரிவித்தார். அமித் ஷாவின் உத்தரவின் பேரில் சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்ட் தீவிரவாதிகளுக்கு எதிரான நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. சத்தீஸ்கர் மாநிலத்தில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்டுள்ள அதிரடி நடவடிக்கையில் மாவோயிஸ்டுகளின் முகாம்கள் அடுத்தடுத்து அழிக்கப்படுகின்றன. ஏராளமான மாவோயிஸ்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். தங்கள் தரப்பில் இழப்புகள் அதிகமான நிலையில் அரசுடன் சமாதானம் பேச தயாராக இருப்பதாக மாவோயிஸ்டுகள் அறிக்கை வெளியிட்டுள்ளனர். தாக்குதலை நிறுத்தினால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என மாவோயிஸ்ட் அமைப்பின் செய்தி தொடர்பாளர் அபய் தெரிவித்துள்ளார். சத்தீஸ்கர், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்களில் ஆபரேஷன் காகர் எனப்படும் மத்திய மற்றும் மாநில அரசுகளால் தாக்குதல் நடத்தப்படுகிறது. ராணுவ தாக்குதலால் 400க்கும் மேற்பட்ட மாவோயிஸ்ட் தலைவர்கள் மற்றும் போராளிகள் மற்றும் பழங்குடியினர் உள்ளிட்டோர் கொல்லப்பட்டனர். தாக்குதல் நடவடிக்கைகளை நிறுத்தினால் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என மாவோயிஸ்டுகள் தெரிவித்துள்ளனர். மாவோயிஸ்ட் கோரிக்கைக்கு சத்தீஸ்கர் துணை முதல்வரும் விஜய் சர்மா பதிலளித்துள்ளார். மாவோயிஸ்டுகள் வெளியிட்ட கருத்துக்கள் குறித்து சரிபார்க்க வேண்டும், அது குறித்து ஆய்வு செய்ய வேண்டும். அவர்கள் கூறும் கருத்துக்கள் ஆலோசனை செய்யும் அளவுக்கு ஏற்றது அல்ல. இதற்கு முன்பு அவர்கள் அமைதி பேச்சுவார்த்தைக்கு அரசிடம் கோரியிருந்தனர். பாதுகாப்பு படைகளின் நடவடிக்கைகளை நிறுத்த வேண்டும் என்றனர். அவர்களது கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் நிபந்தனையற்ற பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும். அதுவே சரியாக தீர்வாக அமையும். அரசு தரப்பில் ஏற்கனவே அமைதி பேச்சுவார்த்தைக்கு குழுக்கள் அமைக்கப்பட்டுவிட்டன. மாவோயிஸ்டுகள் தரப்பில் குழுவோ மற்றும் குறிப்பிட்ட நபரோ நிபந்தனையுடன் கோரிக்கை விடுகிறார்கள். அதற்கு வாய்ப்பில்லை. சத்தீஸ்கர், ஆந்திராவில் முன்பு நடந்த பேச்சுவார்த்தைகள் தோல்வியடைந்தது. வன்முறை முழுமையாக நிறுத்தப்படாவிட்டால் பேச்சுவார்த்தை இல்லை என்பதுதான் அரசியல் கொள்கை என விஜய் சர்மா கூறினார்.